இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மனிதனாக பிறந்த அவர், பரலோகத்தை திறந்த அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மாம்சமான வந்த அவர், நமக்குள் இயேசு அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. என் கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, இதன் வாயின் வார்த்தைகளும் நம் இருதயத்தில் பிரீதியாக இருப்பதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே இயேசுவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையிலே இயேசு எதற்காக பிறந்தார் என்று நாம் சிந்திக்கிறவர்களாய் காணப்படுவோம். இந்த வேளையிலே அவர் பிறந்த நோக்கம் பாவிகளை ரட்சிக்கவும், சமாதானத்தை கொடுக்கவும், உலகத்தின் இரட்சகராக அவர் பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தான் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையாகவே சொல்ல போனால் அவர் ஒரு ஆலோசனை கர்த்தர். உலக ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர், தன் சீஷர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். அது மட்டுமல்ல, அவர் வல்லமை உள்ள தேவன். அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்றால், பல நாள் வியாதியாய் இருந்த ஒரு ஸ்திரீயானவள் அவருடைய வஸ்திரத்தை தொட்டவுடனே ஆண்டவருடைய வல்லமை இறங்கி அவள் சுகமானாள் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல,